படிக்கிறது வேலைக்கு தானே. கட் ஆஃப் மார்க்ல வராதுங்கிறதுக்காக வள்ளுவரையே போயான்னு சொன்ன பரம்பரை நம்ம பரம்பரை, மிகப்பெரிய பரம்பரை. உலகமே கொண்டாடுற வள்ளுவரையே வெறும் 10 மார்க்குக்கு வித்த கூட்டம் இந்திய கூட்டம் மட்டும்தான். 10 மார்க்க வள்ளுவருக்கு அரசாங்கம் கொடுக்கலனா திருவள்ளுவரே வேணான்னு முடிவுக்கு வந்துருவாங்க. நம்மால் நாலடியார்லாம் செத்து பல வருஷம் ஆயிருக்கு, சிலப்பதிகாரத்துல கொன்னு இருப்போம். அந்த 10 மார்க்குக்கு வள்ளுவரையே அடமான வச்சவங்க நாம. சோ காலையில 4 to 5:30 பிசிக்ஸ் அல்ல ஒரு நீங்க மேக்ஸ், அடுத்து 5:30 to 6:30 அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க, அடுத்து 6:30 to 7:30 அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. இதுல ரொம்ப பெருந்தன்மையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, நீ 6:30 இருந்து 6:40 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிருவாங்க. இதுல விட முக்கியமான ஒரு விஷயம், 4:30 மணிக்கு இருந்து ஆரம்பிச்சு பையன் படிச்சுட்டு இருக்கல 5 மணிக்கு ஒரு தடவை வந்து இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ மேக்ஸ முடிச்சிடணும். இவன் மேக்ஸ முடிக்கிறதுல இருப்பானா, ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு பாப்பானான்னு தெரியாது. 4:30 to 5:30 மேக்ஸ முடிச்சிடணும். ஒருவேளை அவன் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண நினைச்சாலும் நாட் அலவ். அடுத்த சப்ஜெக்ட் டைம் ஆயிடுச்சு, அடுத்த சப்ஜெக்டுக்கு போ. இப்படி வீட்டுக்குள் ஒரு ரோபோவை போல 10ஆம் கிளாஸ் நேரத்தில் நடக்கலாம். அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதனாலதான் கேட்டேன் இங்க எவ்வளவு பெற்றோர்கள் வந்திருக்கீங்க. 4 முக்கியமான விஷயத்தை மனதில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது மாணவர்களுக்கு. 4 முக்கியமான விஷயங்களை கட்டாயமாக செய்ய வேண்டும் பெற்றோர்களுக்கு. 1, கான்பிடன்ஸ். உங்கள் பிள்ளைக்கு உங்கள் வீட்டிலிருந்து கிடைக்க வேண்டிய முதல் விஷயம் நம்பிக்கை. டோன்ட் வரி, நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய். உன்னால் நம்முடைய குடும்பம் பெருமைப்படும். நீ ஆசைப்படக்கூடிய கனவுகளை அடைவதற்கான வாயில் உன் மண்ணால் திறக்கப்பட்டிருக்கு. கவலைப்படாமல் இந்த பரீட்சையை நீ சந்திங்கிற நம்பிக்கையும் துணிச்சலையும் ஒரு தாயும் தந்தையும் தான் தர முடியும். ஆனா உலகத்திலேயே ரொம்ப அடிப்படையான விஷயம் குழந்தைக்கு நம்பிக்கை ஊட்டுதல். நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னா, அதை எவங்க வெளியே ஒப்படைச்சிட்டு போயிரு. டிவியில வர்ற கோபிநாத் கையில ஒப்படைச்சிட்டு போகுது, பள்ளிக்கூடத்துல ஹெட்மாஸ்டர் கையில ஒப்படைச்சிட்டு போகுது, சொற்பொழிவாற்ற வர்ற பெரியார் கையில ஒப்படைச்சிட்டு போயிருது, யாரோ ஒருத்தன் கையில ஒப்படைச்சிட்டு போயிருது. யார் கையிலும் உங்கள் பிள்ளையினுடைய நம்பிக்கை ஊட்டலை ஒப்படைக்காதீர்கள். உங்களை விட உங்கள் குழந்தைக்கு நம்பிக்கையை தர இந்த உலகத்தில் ஆளே இல்லை. காரணம், அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து உங்களைத்தான் நம்பியிருக்கு. அந்த நோஞ்சான் அப்பா விடவிடன்னு ஒரு ஆள் இருப்பார், எதிர்த்துல ஒருத்தாப்புல இப்படி மறப்பான். 1 வயசு குழந்தை ஓடி போய் உங்க அப்பாவை தான் கட்டி பிடிச்சிருக்கும். இவன் ஓங்கி ஊதுனா உங்க அப்பா விழுந்துருவான்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. அப்பா என்கிற மனிதன் என் நம்பிக்கையினுடைய அடையாளம். அந்த அப்பா தன் வாயால் நீ ஒன்னத்துக்கும் ஆக மாட்டேன்னு சொன்னா ஒரு பையன் எந்த அளவுக்கு சதஞ்சு போவான். என் தந்தை என்பவர் என்னுடைய நம்பிக்கையின் அடையாளம். அவ்வளவு பெரிய நம்பிக்கையான மனிதரே நீ எதற்கும் லாயக்கற்றவன் என்று சொல்லிவிட்டால் ஒரு குழந்தையினுடைய நம்பிக்கை என்பது முழுமையும் சிதைந்து போகும். தயவு செய்து அதை செய்யாதீர்கள். எனக்கு ஒண்ணு நீ பாசார மாதிரியே தெரியல. இவர் ஏதோ IAS படிச்சுட்டு அதெல்லாம் புரிக்காம தான் வீட்டுல கட்டம் போட்டுட்டு கையில் கட்டின மாதிரி. இவரே 12th ஸ்டாண்டர்ட்ல 7 தடவை ஃபெயில். இவர் ஃபெயில் ஆகி இதுக்கு மேல இவன் பாஸே ஆக மாட்டான்னு இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படித்தான் பல அப்பாக்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்பெல்லாம். ஆனா பக்காவா சொல்லுவார், பொண்டாட்டின்னு சொல்லுவார், என் கௌரவத்தை குறைச்சிடாத, அப்பா அப்பவே ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லு. எந்த ஸ்டேட்னே தெரியாது. சோ தயவு செய்து உங்கள் குழந்தையிடம் நம்பிக்கையை விதைக்க மறைக்காதீர்கள். Give a confidence to your kid. ஒரு தாயும் தந்தையும் உலகத்திலேயே ஒரு குழந்தைக்கு மிக பிரதானமாக ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் என்றால் நம்பிக்கை. காசு பணத்தை எவன் வேணாலும் கொடுத்துருவான், கல்வியை யார் வேணாலும் கொடுத்துருவாங்க, ஆதரவை கூட யார் வேண்டுமானாலும் கொடுத்து விட முடியும், அன்பை நாளைக்கு வருகிற மனைவியோ கணவனோ கொடுத்து விடலாம். நம்பிக்கையை தாயும் தந்தையும் தான் கொடுக்க முடியும். காரணம், ஒரு குழந்தை எல்லோரையும் விட தன் தாயையும் தந்தையும் தான் நம்புகிறது. அன்கண்டிஷனல் கான்பிடன்ஸ். அந்த நம்பிக்கையை திரும்ப கொடுப்பதற்கான நேரம் இது. 2வது, மாரல் சப்போர்ட். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்கிற நம்பிக்கை, அந்த உணர்வை உங்களுடைய குழந்தைக்கு கொடுங்கள். 3வது, கம்ஃபர்டபுளான அட்மாஸ்பியரை கொடுங்க. அது எப்படின்னே தெரியல, பரீட்சை நேரத்தில் நம்ம வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். பெரும்பாலும் பரீட்சை அடிப்படையிலே தான் வரும். ஏண்டி அவன் இந்த பாடுபடுத்துறேன்னு இவர் ஓபன் பண்ணுவார். நீங்க தான் ஒன்னும் படிக்கல, என் பிள்ளையாவது நல்லா படிக்கட்டுமே தான் அவனை இப்படி படிக்க வைக்கிறேன்னு இந்த அம்மா ஆரம்பிக்கும். ஏன் உங்க குடும்பம் பெரிய படிப்பாளியான்னு இவர் ஆரம்பிப்பாரு. ஏன் உங்க அப்பா மாடுதானே மேய்ச்சிட்டு இருந்தாரு இவங்க ஆரம்பிப்பாங்க. அதை ஆரம்பிச்சு ஓப்படியா குழந்தையா நாத்துனாலும் இந்த லிஸ்ட் அப்புறமா கூப்பிட்டு பக்கம் வச்சு கேட்டோம்னா, எப்போதுமே நாங்க அப்படித்தான், நான் அவங்க குடும்பத்தை கேவலமா பேசுவேன், அவ என் குடும்பத்தை கேவலமா பேசுவான், நீங்க போயிடலாம். ஆனா ஒரு கோசி அட்மாஸ்பியரை வீட்டுல கிரியேட் பண்ணலைன்னா ஒரு பையனாலேயோ ஒரு பொண்ணாலேயோ படிக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு அறையை உருவாக்கி தருவது ஒரு பெற்றோர்களுடைய வேலையில. நிறைய அப்பா அம்மாக்கள் எங்கிட்ட சொல்லுவாங்க, சார் இவன் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நாங்க தனியா ரூம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம், ரூமுக்குள்ளே ஃபேன் போட்டு கொடுத்துருக்கோம், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கதவை சாத்திரி வெளியில நாணயம் பொண்டாட்டி கரண்டி வச்சு அடிச்சுக்குவோம்.
space is not the space on a physical tone. இடம் என்பது ஒரு இடம் அல்ல, மனதளவிலே சுதந்திரமான வெளியை ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். I am living in a comfortable atmosphere என்கிற மனோநிலையை தயவு செய்து குழந்தைக்கு கொடுங்கள். The fourth important thing, appreciation, தட்டி கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம்ங்கிறது பாராட்டு தான். 95 மார்க் எடுத்தா ஏண்டா 98 மார்க் எடுக்கலன்னு கேள்வி வரும். அதுக்கு பேசாம 28 மார்க்கே எடுத்துடலாம். ஏண்டா 35 மார்க் எடுக்கலங்கிறதோட சோலி முடிஞ்சிடும். எப்படியும் கேள்வி கேட்க போறான், என்ன கருமத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு 98 மார்க் எடுக்கணும்? Given appreciation, தாத்தம் குழந்தைகளை பாராட்டுவதன் மூலமாக அவர்கள் பொறுப்பற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்று இந்திய அப்பா அம்மாக்களுக்கு எப்போதும் ஒரு மனநிலை உண்டா இல்லையா? நம்ம வீட்டுல திட்ட அளவு பாராட்டுறாங்களா? என்னைக்காவது ரொம்ப பெரிய அளவுக்கு பாராட்டிருக்காங்களா? உன்னை பிள்ளையாக பெற்றதற்காக நான் பெருந்தவம் செய்தேன் இந்த அப்பா அம்மா சொல்லிருக்காங்களா?